Hi friends, today morning routine. காலையில் எந்திரிச்சதே லேட்டாக தான் எந்திரிச்சேங்க. 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். கடகடன்னு வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு ஒரு கைப்பிடி சக்கரை ஒரு ஓரமாக வச்சுட்டு போயிட்டு விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வாசலில் வந்து ரொம்ப நேரமாக கத்திகிட்டு இருக்குங்க. ஏதாவது வச்சா தான் போவேன்னுட்டு. வாழைப்பழம் எதுவுமே இல்லைங்களா, டக்குன்னு என்ன பண்ணால் கொஞ்சம் பச்சரிசி தண்ணி போட்டு கழுவிட்டு அதில் சக்கரை போட்டு எடுத்து வச்சேங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போச்சு. அது வரைக்கும் போகவே மாட்டேன்னு கத்திக்கிட்டே இருந்தது. காலையில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வச்சு அமிச்சதுக்கப்புறமா பால் காய்ச்சி அதை நடு வீட்டில் வச்சு நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையிலும் தீபம் ஏற்றிட்டேங்க. இன்றைக்கி காலையில் எனக்கு டிஃபன் செய்கிற வேலை கிடையாது. நேற்று வந்து தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு ஜூஸுக்கு அந்த அடியில் இருக்கிறதெல்லாம் ஜூஸுக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. அதுதான் ஜூஸ் அடிச்சிட்ருக்குறேங்க. கூழ் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதுதான் டிஃபன் காலையில். அதனால் ஜூஸ் அடித்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலை செய்ய ஆரம்பித்தேங்க. நான் முதல்ல குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டு பையனுக்கு தனியாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த வேலையெல்லாம் சைட் பை சைட் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கூழ் கரைச்சி அதை அவருக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டு தொட்டுக்கு வந்து மிளகாவும் மோர் வத்தல் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் கொஞ்சம் வேர்க்கடலையும் வறுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சு அவருக்கு கடைக்கு கொடுத்து அமிச்சிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ஒரு காஃபி குடித்தேங்க. அது பழக்கமாகிடுச்சு. காஃபியை வந்து இப்போ நான் கம்மி பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு 4-5 குடிச்சது இப்போ வந்து 2 காஃபி தாங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு காஃபி எடுத்துப்பேன். சக்கரை கம்மியாக எடுத்துப்பேன். ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிப்பேங்க. இப்போ அவர் கிளம்பி போயிட்டார். காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நேற்று வத்தல் போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அது வந்து சரியாக காயலைங்க. அதை வந்து அப்படியே எடுத்துன்னு வந்து ஃபேன் காற்றுல உள்ளவே வச்சுருந்தேன். அதை எதுவுமே காய வைக்கணும். இன்றைக்கி மதியம் வரையும் காஞ்சதுன்னா காஞ்சிடும். அதுக்கப்புறமா அதை தண்ணி தெளித்து அதை எடுத்து திரும்ப காய வைக்கணும். இவ்வளோ வேலை இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக ஈராக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? சிமெண்ட் தரையாக இருந்தால் அப்படியே டக்குன்னு காஞ்சிரும். இது கூலிங் டைல்ஸுங்க இல்லைங்களா, அதனால் சரியாக காய மாட்டேங்குது. அதை காய வச்சுட்டு அப்படியே செடியை பார்க்கும்போது ஒரு 2-3 பூ பூத்துருந்ததுங்க. அடுக்கு மல்லி நேற்றே அரும்பெல்லாம் பறிச்சுட்டேன். அதில் ஏதோ 2-3 தப்பி போயிட்டு இருந்தது. அதை பறிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து இப்போ தான் செம்பழமாக ஆயிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா பழுக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்தால் சங்குப்பூ 2 பூ பூத்துருந்ததுங்க. அதை கொண்டு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மதியம் ஆயிடுச்சு. மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் வத்தல் பார்க்கும்போது நல்லா காஞ்சிட்டு இருந்ததுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு டப்பில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா எடுத்தால் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வந்துடுங்க. அதை எடுத்து திரும்ப வெயிலில் நல்லா காய வைக்கணும். 2 நாள் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வத்தல் ரெடி ஆகிடுங்க. ஓரளவுக்கு வத்தல் போடுறதுக்கு எனக்கு இப்போ வந்துடுச்சு. ரேஷியோ கூட சொல்லியிருப்பேன். ஒரு கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோம் அப்படின்னா அதே கப்பில் 3 கப் அளவுக்கு மாவு எடுத்தால் சரியாக வருதுங்க. இந்த வத்தல் வந்து பச்சரிசியை பொங்கிட்டு முறுக்கு குழாயில் வந்து புழியெல்லாம் சொல்லிட்டு புழிஞ்சால் எனக்கு வரலை. எனக்கு வந்த மாதிரி போட்டுக்கிறேன். எங்கள் ஏரியாவுக்கு சிமெண்ட் ரோடு போட்டுட்ருக்குறாங்க. சூரிய உதயம் ஆனதுலேருந்து சூரிய அஸ்தமானம் ஆகிற வரைக்கும் எனக்கு வேலை இப்படி தாங்க போச்சு.